கம்மிங் மண்டே 17th அன்னைக்கு நீங்க வந்துட்டு உங்களோட ஹாஸ்பிட்டல் நீங்க ஓபன் பண்ண போறீங்க. சோ இதோட ஆஃபர்ஸ் இல்ல இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அத பத்தி சொல்லுங்க மேம். ஸ்பெஷாலிட்டி வந்து முழுக்க முழுக்க இயற்கையான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இங்கே கொடுக்க போகிறோம். அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுற விதத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு ஹெர்பல் மெடிசின்ஸ் தான் இன்ட்ரெஸ்டட் இருக்குது, ஃபுட்டு வந்து அவ்வளோக்கா எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது வந்து, ஆனால் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அவ்வளோக்கா கண்ட்ரோல் பண்ணாது முடியாது என்கிறவங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ஹெர்பல் மெடிசின்ஸ் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இன்கேஸ் அவங்களுக்கு ஃபுட்டிலும் இந்த ஹெர்பல் மெடிசின்ல இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும், ஒரு திடீர்னு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா மட்டும் இவங்க ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. மற்றபடி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மசாஜ் இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். எகெயின் ஃபார் த 1 month நாங்கள் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். அதாவது 50% ஆஃப் போட்டு எல்லா பேக்கேஜஸ், அதாவது எதுக்கெல்லாம் பேக்கேஜஸ் இருக்குன்னா அலோபேஷியா, அதாவது சொட்டத்தலைக்கான பேக்கேஜ் இருக்குது. எகெயின் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. அதுக்கு ஒரு 50% ஆஃப் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு 50% ஆஃபில் தான் இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே குழந்தை கிடைக்காம வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம நேச்சர் தெரப்பியில் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்கு? சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து நமக்கு 90% 99% எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டுருக்காங்க, பட் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உணவில் கட்டுப்படுத்தி ஹெர்பல் மெடிசின் கொடுத்து அவங்கள யோகா பண்ண வச்சு தென் வேறு ஏதாவது மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடின்ற கம்ப்ளைண்ட் வந்து இப்போ மோஸ்ட்லி பெரும்பாலான ஆளுகளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அக்குபஞ்சரில் நல்லாவே க்யூர்ஸ் ரிசல்ட் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் வந்து ஃபாஸ்டிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதாவது சரி சாப்பாடை வந்து கட்டுப்படுத்துறது மாதிரியே தான் இதுவும், பட் நீங்கள் உண்ணாவிரதம் விரதம்னு சொல்கிற மாதிரி தான் இது. அந்த மாதிரி விரதத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ கண்டினியூவாக வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் கொடுக்கறது, இல்லைன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங் கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நிறையவே ரிசல்ட்ஸ் வந்து இப்போது கிடைச்சிட்டு இருக்கு. ரிசர்ச் பேப்பர்ஸும் இதில் வந்து நிறையவே இருக்குது. முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து நேச்சுரோபதினா வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லிட்டு இருப்பாங்க காமெடியாக. நான் படிக்கிற காலத்தில் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ யாராவது கேட்டிங்கன்னா நேச்சுரல் கியூர் படிக்கிறோன்னப்போ பாட்டி வைத்தியம் மாதிரி தானேன்னு வாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். எதனாலன்ற போது இப்போ தான் தெரியுது, படித்து முடிச்சதுக்கப்புறம் ஹெர்பல் மெடிசின்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இப்போ நான் யார்கிட்டயாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த செடி அங்கே இருக்குது, இந்த செடி அந்த மாதிரி இடத்துல இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த செடிகளில் தான் அதிகமான ட்ரீட்மெண்ட்ஸும் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு 1900ஸ்லாம் வந்து நேச்சர் கியூர் இந்த ஃபீல்டில் வந்து சயின்டிஃபிக் ஃபீல்டும் அப்புறம் ரிசர்ச் ஃபீல்டும் என்ட்ரானதுக்கப்புறம் இது ஒரு சயின்ஸாகவே டெவலப் ஆகிடுச்சு. ஸோ யாருக்கும் இது தெரியறதில்ல, அவங்க போனால் பச்சை மருந்து கொடுப்பாங்க அவ்வளோதான்னு ஒரு மென்டாலிட்டி மக்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மென்டாலிட்டி இல்லாமல் இதில் வந்து ரிசர்ச் ஃபீல்டு இருக்குது. நான் கூட நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அனீமியாவுக்கு வந்து நேச்சுரோபதிக் இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்னன்ற ஒரு ரிசர்ச் பேப்பர், அண்ட் தென் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு ரிசர்ச்சு, அண்ட் தென் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய்க்கான வந்து நேச்சுரோபதியில் வந்து சாப்பாட்டு உணவு, அதாவது ரா டயட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக 100 to 110% வந்து அவங்களுக்கு வந்து நல்ல க்யூர் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு 10 days கேப்பில் வந்து அவங்களுக்கு ரோடைட் 1 மீல் வந்து ரோடைட் கொடுத்து பார்த்ததில் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சஸ் நேச்சுரோபதியில் என்னென்ன இருக்குன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டு வந்து வர வர கொஞ்சம் நேச்சுரோபதி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தும் மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மையான விஷயம். நம்ம ப்ராக்டிக்கலில் ஒரு 100 years பிஃபோர்லாம் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த காலங்கள் மாறி இப்போ நம்ம வந்து டீச் பண்ணி எப்படி உணவுகள் சமைக்கணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோய்கள் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பிசிஓடி ஒரு டாபிக் நீங்கள் சொன்னீங்க மேம். அதாவது எப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பிசிஓடிக்கு இதில் நிரந்தர தீர்வு இருக்கா, இல்லை நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேபி சில பேருக்கு வந்து பேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பே குறைவாக இருக்குது. பட் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த பை சான்ஸ் அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க. பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸு இருக்குது, நிறையவே இருக்குது. ஃபுட் டயட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட் கண்ட்ரோலில் இருக்கணும். அவங்க இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் வேரியேஷன் இருக்கும். மற்றபடி ஹேர் க்ரோத் இருக்குது, எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், முஸ்டாக் ஹேர் க்ரோத் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய
ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்கள தாக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ கவுன்சிலிங் தான் முக்கியமான, மைண்டு தான் வந்து ஒரு நோய்க்கான வந்து முக்கிய காரணம். கண்டிப்பா. ஸோ அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து பக்காவாக இருக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களே இந்த ட்ரீட்மெண்ட்டில் இப்படி இருக்குது, அக்குபஞ்சரில் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இருக்குது, ஸோ அதை எடுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்லாம் வேறு ஹெர்பல் மெடிசின்ஸ் வேணுமா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு அவங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம், நலமுடன் வாழ. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ரேவதி என் பேரு. ரேவதி, வணக்கம். உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. இல்ல, பாப்பா பிறந்ததுல இருந்து ரொம்ப வெயிட் போட்டுட்டேன். நான் வெயிட் கம்மி பண்ணணும். ரொம்ப தொப்பை போட்டுருச்சு. அது இல்லாம வேலை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேம்மா, அண்ட் பாப்பாவோட வயசு என்னன்னு சொல்லுங்க. வெயிட் எவ்வளவு இருக்காங்க? இப்போ பாப்பாக்கு இப்போ 7th 8th படிக்கிறாங்க. அது ஆபரேஷன் பண்ணலாம் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஒரு 2 years ஆச்சு. ஆனா ரொம்ப வெயிட் போட்டுட்டேன். ஓ, நீங்க வெயிட் போட்டீங்க? நான் வெயிட். ஓகே. இதுக்கான சொல்யூஷன் மேம் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை கேட்டுக்கோங்க. சாப்பிடவும் முடியறது இல்ல. ஒரு தோசைக்கு மேல சாப்பிடவும் முடியல. அது வயிறு வலி ஆகுது. உங்களுக்கு இப்போ பிரச்சனை வந்து சாப்பாடு சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது, ஆனால் வெயிட் நீங்கள் போட்டுட்டே இருக்கீங்க. ஆமாங்க. எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. இல்லை, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? பண்ணிட்டு தான் இருக்குங்க. என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? வாக்கிங்கா இல்லை யோகா பண்ணுறீங்களா? வாக்கிங் போவேன். ஓகே. சும்மா கொஞ்ச நேரம் யோகா மாதிரி பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுவேன். ஆனா ஃபுட்டு தான் சாப்பிட முடியாதனால தான் வயிறுலாம் ரொம்ப பெருசு. ஓகே. நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்றது கம்மியாக தான் இருக்குது, பட் உங்களுக்கு வெயிட் அதிகமாக போட்டுட்டு இருக்கு. ஆமா. உங்களுக்கு குழந்தைக்கு எவ்வளோ வயசாகுது? இப்போ பாப்பாவுக்கு 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த 11 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து, குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கீங்க. குழந்தை பிறந்தது அவ்வளோக்கா வெயிட் இல்லை. இப்போ ரொம்ப வெயிட் போட்டேன். ஆப்ரேஷன் பண்ணேன். எவ்வளோ வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்க? இப்போ வந்து 78 கிலோ இருக்கேன். முன்னாடி எவ்வளோ இருந்தீங்க? 43 கிலோ தான். 43 கிலோலேருந்து 78 கிலோ வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து நான் இந்த காலர் வந்ததுமே அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னதுமே சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யோகா தயவு செய்து பண்ணாதீங்க. அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதாவது டிவி பார்த்து பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நெட் ரெஃபர் பண்ணி பண்ணுறது. கண்டிப்பாக ஒரு யோகா கைடன்ஸோடு தான் பண்ணணும். யோகா கைடன்ஸ் இல்லைன்னா யோகா டீச்சர் கைடன்ஸ், அந்த மாதிரி யாராவது கைடன்ஸோடு தான் பண்ணணும். அப்படி பண்ணி ஒரு 1 வீக் நீங்கள் மாஸ்டர், ஒரு 1 மந்த் பண்ணி நீங்கள் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவங்களோட பிரச்சனை என்னன்னா உடம்பு வந்து குண்டாயிட்டே போகுதுன்றதால தான் பிரச்சனை. உடம்பு வந்து ரொம்ப குண்டாயிட்டே போகுதுங்கிறது தான் இவங்க பிரச்சனை. ஸோ இதுக்காக தீர்வு என்னன்னா, முதல்ல அவங்க ஹார்மோனல் லெவல் எவ்வளோன்னு செக் பண்ணணும். அந்த ஹார்மோனல் பிரச்சனை இருந்ததுன்னா ஹார்மோன் லெவல் வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மேபி இவங்க தைராய்டை பற்றி சொல்ல, தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு கேட்கல, இவங்க மென்சஸை பற்றி ரெகுலராக இல்லையான்னு சொல்ல. ஸோ அந்த மாதிரி கோரிலேட் பண்ணி தான் மோஸ்ட்லி பேசிக்கலி எங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். இவங்க சொன்னாங்க உடம்பு அதிகமாக இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து தலை வலிக்குதுன்னாங்க, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, முட்டி வலிக்குதுன்றாங்க. இதுக்கெல்லாம் மேபி ஒரு ரீசன் இருக்கலாம். கான்ஸ்டிபேஷனாக இருக்கலாம். அதாவது மலம் வந்து சரியாக போகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். தலைவலி இருக்கும், முட்டு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா கேஸாக இருக்கிறதுனால முட்டு வலி எல்லாம் இருக்கலாம். முதுகு வலி வந்து சரியாக வந்து மோஷன் போகாததுனால அந்த ப்ரெஷர்னால வந்து கீழ் முதுகு வலி கூட இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரே தீர்வு வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலத்தை வந்து சரியாக வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இவங்க ப்ராப்ளம் என்னன்னு வந்து நமக்கு கரெக்டாக தெரியலை. மேபி அவங்க செக்அப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணால் கண்டிப்பாக இவங்களுக்கான தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக டாக்டர் சஹானா உங்களுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்குமா, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் 17th வந்து ஓப்பனிங் இருக்கிறதுனால சம் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உடல் பருமனால எத்தனை பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த உடல் பருமன் எதனால வருது அப்படிங்கறத நீங்க டைரக்டா கன்சல்ட் பண்ணும்போது உங்களோட உணவு முறைகள்ல மாற்றங்கள் பண்ணி கொடுப்பாங்க. இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல. ஹலோ, வணக்கம், நலமுடன் வாழ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முகமது சபீர்.
முகமது சார் வணக்கம். உங்களோட கேள்வி கேளுங்க. டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க. மேடம், இப்போ ரொம்ப நேரம் சிஸ்டம்லேயே உட்காந்துருக்கிறதுனால பேக் பெயின் அதிகமாக இருக்கு. ஓகே. இதுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸாக பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது பண்ண முடியுங்களா? உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறதுனால முதுகு வலி இருக்கு. ஆமாம். கீழ் முதுகுங்களா மேல் முதுகுங்களா? கீழ்முது. கீழ் முதுகு வலி இருக்கு. ஓகே. ஸோ வந்து முதுகு வலிக்கான தீர்வு என்னன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து மற்ற வேற ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? என்னங்க? வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? தலைவலி இல்லைன்னா உடம்பு இல்லை சோர்வு இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த அந்த மாதிரி பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. முதுகு வலி மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம். ஆமாம். நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு என்ன ரீசன்ட்டு. ஸோ வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க. ஸோ உங்களோட சிட்டிங் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எப்பயுமே வந்து ஸ்பைனை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும். அண்ட் வந்து ஒரு கர்வேச்சர் வருது இல்லை, அந்த கர்வில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு வந்து எக்ஸசைஸ் நிறையவே இருக்குது. ஃப்ரண்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், சைட்வர்ட் பெண்டிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து கூடவே யோகாவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த தீர்வுக்கான முடிவு கிடைக்கும். அண்ட் நீங்கள் லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். ஒரு 1 hour நீங்கள் உட்காடுறீங்கன்னா ஒரு 1 minute நீங்கள் வாக்கிங் போயிட்டு வர தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க உங்கள் போஸ்டரல் டிஃபெக்ட்னால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த போஸ்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வாக்கிங் போகிறது இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நடுவில் ஒரு ஒன் ஹவருக்கு 1 minute இல்லைன்னா 2 minute இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. கண்டிப்பாங்க உங்களுக்கான சொல்யூஷன் டாக்டர் மேம் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்பப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மோரர்லெஸ் இந்த பேக் பெயின் இருக்காது. இல்லை எங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு எனக்கு ஒரு யோகா மெத்தடில் இல்லை எக்ஸசைஸ் மெத்தடில் வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாம். கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கம்மிங் 17th ஓப்பனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டாக்டர் சஹனா மேம், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முறை மாற்றங்களில் இயற்கையான முறையில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நோய் இருக்கா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம், நலமுடன் வாழ. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் வந்து எனக்கு வந்துங்க உடம்பு கொஞ்சம் பரவலா இருக்குதுங்க. சார் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து மகேந்திரன். ஓகே, உங்களோட கேள்வி கேளுங்க. டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. அதான் மேடம், நான் வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆபரேஷன் சார்? ப்ராப்ளம் சின்ன வயசுல பண்ணதுங்க. அதுதான் என்ன ஆபரேஷன்? ஏங்க மேடம், அதாவது கொலஸ்ட்ரால் மோஷன் போகாம ஓகே குடல் இதாகி முடிச்சல் எடுத்து remove பண்ணியிருக்காங்க. ஓகே என் வயசுல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டியூப் தான் இருக்கு. ஓகே சரிங்களா மேடம்? இப்போ வந்து என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 ஆச்சு. என்னோட வந்து பிறந்த 3 நாள்லேயே ஆப்ரேஷன் பண்ணது 16 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே சரிங்களா? இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என் வயசு பார்த்தீங்கன்னா 73 இருக்கிறேன். இப்போ உங்க வெயிட் வந்து 73. ஆமாம். ஓகே சரிங்களா? அதனால வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இது எப்படி கம்மி பண்ணுறது? என்னால் யோகா எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. எஸ் எஸ். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நீங்க வந்து உங்களோட உணவு முறையை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சர்ஜரி இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேஸ். ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல சொல்றதை விட நீங்க என்ன வந்து டைரக்டா பாருங்க. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா சொல்லுங்க. உங்களோட தீர்வு வந்து கண்டிப்பா எனக்கு இருக்கு. உங்களுக்கு இவ்வளோ 16 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க, டியூப் தான் இருக்கு வயிற்றுலன்றீங்க. ஸோ வந்து இதுக்கான தீர்வு வந்து இருக்கு கண்டிப்பா. உங்க சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துட்டாலே போதும். ரொம்ப எல்லாம் சேஞ்சஸ் நான் சொல்ல, கொஞ்சமான சேஞ்சஸ் தான். சாப்பாடு ஃபுட்டெல்லாம் அதிகமாக இல்லை மேடம், அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. நார்மலாக தான் சாப்பிட்டு இருக்கோம். ஓகே சரிங்களா? என்னால் ஹார்டாக ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஓகே ஆரம்பத்துலேருந்து அப்படியே தான் பழகிருக்கேங்க. நான் அன்மேரிடு. ஓகே சரிங்களா? ஓகே இந்த காரணத்தினால வந்து வெயிட் அதிகமாக இருக்குது. பட் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இதாக இருக்கிறதுனால இதாக கஷ்டமாக இருக்குது. ஓகே. நீங்க வந்து சாப்பாடு எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எப்படி மேடம்? காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு என்ன மாதிரி எடுத்துப்பீங்கன்னு சொல்ல முடியுங்களா? காலையில் டிஃபன் சாப்பிடுவேன் மேடம். ஓகே ஒரு நேரம் சாப்பாடு, டிஃபன் சாப்பிடுவேன். மார்னிங் டைம் ஏதோ டைம், இல்லைன்னா லஞ்சு சாப்பிடுவேங்க. ஓகே மத்தியானம் லஞ்சு தான் சாப்பிட்றேன். ஓகே. ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பீங்களா? சரி மேடம். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பீங்களா சாப்பாடுல? ஏதாவது இடையில எடுத்துக்க மாட்டேன். நான் பப்பாளி சாப்பிடுவேன் நான். ஓகே. வேற என்ன சாப்பிடுவீங்க? வேற ஒன்றும் அதிகம் சாப்பிட மாட்டேன் மேடம். அதிகமான எதுவும் சாப்பிட மாட்டீங்க? சுகர் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லை, அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் இல்லை. ஓகே. நீங்க வந்து டிவியை பார்த்துக்கோங்க.
கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் மேம் சொல்லுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி வந்து டைரக்டா கன்சல்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா அவங்க என்ன உணவுகள் எடுக்கிறாங்க, என்ன நம்ம கரெக்ஷன் பண்ணி தரலாம் இல்லைங்களா? எஸ். அந்த மாதிரி இருக்கிற இவருக்கு வந்து சாப்பாடு வந்து எந்த மாதிரியான கரெக்டான ஒரு இது இல்லை. ஏன்னா இவர் வந்து தெரியுது இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, பட் ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அதுலயே தெரியுது நமக்கு காரணம் என்னன்ட்டு. சப்போஸ் இப்படி இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து சாப்பாடு உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நேரம் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஒரு வேளை சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதிகமாக வெயிட் போட, அதாவது ஹோல் பாடி மெட்டபாலிசம் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கவங்க ஸ்கிப் பண்ணாமல் அந்த டைமில் இருக்கிறத குவான்டிட்டி கம்மி பண்ணுறது, இல்லைன்னா அதை வந்து ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வெஜிடபிள்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வெஜிடபிள்ஸை ஒர்க் லோடும் அதிகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வெஜிடபிள்ஸில் வந்து இவர் டயட்டை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு நேரம் வாரத்தில் ரெண்டு வேலை இல்லைன்னா 3 வேலை அந்த மாதிரி இருக்கிற ஒரு டயட் பிளான் வந்து சரியான முறையில் இவருக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணீங்களோ உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா டாக்டர் மேம் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உணவுல கரெக்ஷன் பண்ணிட்டாவே மோர் ஆர் லெஸ் 80 to 85% வந்து நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு சார், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் 17th ஓப்பனிங் இருக்கு, நீங்க டைரக்டா போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல. ஹலோ வணக்கம் நலமுடன் வாழ. ஹலோ மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயபிரதா. ஜெயபிரதா மேம் வணக்கம், உங்களோட கேள்வி கேளுங்க. டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க ஜெயபிரதா. என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆச்சு. ஓகே. ஒரே சளியா இருக்கான். ஓகே. சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஓகே ஓகே. அதுக்கு உங்களோட ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? சளியா இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறான். ஆமா. மற்றபடி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? அப்படி பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து இந்த கால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொசு கடிச்ச மாதிரி கொருன்னு இருக்கும். ஓகே. என்ன ஏஜ் சொன்னீங்க? 1.5 வயசு ஆச்சு. 1.5 வயசா இருக்கு. சரியா சாப்பாடுன்ற பட்சத்துல நீங்க என்ன சாப்பாடு அவனுக்கு கொடுப்பீங்க? ஏதாவது பருப்பு சாதமோ அந்த மாதிரி, இல்லாட்டி இந்த மாதிரி பால், இந்த மாதிரி. பால் சுத்தமாவே சாப்பிட மாட்டேங்கிறான். ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்க வந்து டிவி பார்த்துக்கோங்க. சரி. ஆக்சுவலி இவங்க மெயின் ப்ராப்ளம் என்னன்னா 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுத்துக்கணும். ஓகே. இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. 1.5 வயசுலயே பாப்பாக்கு தயிர் கடைஞ்சு, ஐ மீன் இது சாம்பார் பருப்பு வந்து கடைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது பெரிய தப்பு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இவங்க வந்து 2 வயசு வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்காம இது மட்டும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நிறைய டாக்டர் சொல்லுவாங்க தாய்ப்பால் கம்மி, ஸோ இதனால இந்த பவுடர் கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க. பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் மட்டுமே இருந்து 1 வருஷம் இருக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்னதான் ஏதாவது ராகி கூழ் அந்த மாதிரி கொடுக்குது. டைரக்டா வந்து பருப்பு நம்ம சாப்பிட்டாலே கேஸ் ஆயிடும். அப்புறம் குழந்தைங்களுக்கு அது சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால டயட்ல மட்டும் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். 2 வயசு வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா இருக்காது. மேபி கேஸ் இருக்கிறதுனால கூட, இல்லைன்னா பருப்பு அதிகமா கொடுக்கறதுனால கூட இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இச்சிங் அந்த மாதிரி எல்லாம் கூட வரலாம். அதே மாதிரி சரியா வந்து மோஷன் போகாம குழந்தையிலேயே மோஷன் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். கண்டிப்பா அந்தந்த ஏஜ்ல எவ்வளவுதான் லிமிட்டேஷன் அப்படிங்கறத ஃபாலோ பண்ண நல்லது இல்லைங்களா? கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல வந்து லேடிஸ்க்கு முன்ன மாதிரி வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இது தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்ம உணவு முறைகள்ல எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு மேம்? லாக்டின் லெவல் வந்து கம்மியா இருந்தா தான் வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கிறது. அதுவும் ஹார்மோனல் ப்ராப்ளம் தான். ஸோ வந்து ஹார்மோன் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான அவங்களுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். சிலவங்களுக்கு ப்ராப்பரான ஃபிசிக்கல் இது இல்லாமல் இருந்தா, ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாமல் இருந்தா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுக்கான தீர்வு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். மெயினாக வந்து சாப்பாட்டில் வந்து நிறைய பால் குடிக்கிறது, நிறைய இந்த மாதிரி சத்துள்ள உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். அதுவும் இல்லாமல் மெயினாக பழைய காலத்தில் சொல்லுவாங்க கஞ்சி தண்ணி நிறைய குடிச்சா, அதாவது ரைஸ் சூப்புன்னு இங்கிலீஷில் கொஞ்சம் இதுவாக சொல்கிறதுன்னா ரைஸ் சூப்புன்னுவாங்க. இந்த மாதிரி ரைஸ் சூப்பு அவங்க வந்து சாப்பிட்ட உடனே சாப்பாடு வடித்த உடனே அந்த சுட சுட அது குடிச்சாங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. பட் யாருமே இது பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான முறை. ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணால் அதோட சத்துன்றது வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய கிடைக்குது. மற்றவங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. கண்டிப்பா உணவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டாக்டர் ஷஹானா மேம் சொல்றாங்க. பட் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சில உணவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ வணக்கம் நலமுடன் வாழ. ஹலோ வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
என்னோட பேர் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி மேம் வணக்கம். உங்களோட கேள்வி கேளுங்க. டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. இந்த எங்க பேத்திக்கு 1 வயசு ஆகுது கரெக்டா. ஓகே. இன்னும் சரியா பேசவே மாட்டேங்கா. அப்படிதான் சொல்றா. பேசு இன்னும் வரல. 1 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு. ஆமா போன வருஷம்